ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் அப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட்டு பாவாடை சட்டையோட ஸ்கர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸ்கர்ட் வந்து பெட்டிக்கோட் மாடலில் கேட்டிருந்தாங்க. ஹெவி ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக அவங்க கொடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாரீ தான். சாரீலேருந்து முந்தானி பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து அவங்க ரெட் கலர் டாப் கொடுத்துருந்தாங்க. சாரீலேருந்து 4 மீட்டர் ஃபேப்ரிக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஒரு 4 ஃபோல்டு இல்லை 8 ஃபோல்டு மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அலைன் பண்ணி ஸ்கர்ட்டோட ஹைட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டரை ஈவனாக அலைன் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஹைட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நான் 38 இன்ச்சஸ் எடுக்கிறேன். கீழே வந்து சீமு தேவையில்லை, பார்டர் இருக்கிறதுனால. மேலே மட்டும் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக் நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். அதோட ஹைட்டு வந்து ஒரு 3-4 இன்ச்சஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். சாரியை கட் பண்ணாலே அது ஒரே ஸ்ட்ரெச்சாக 4 மீட்டர் இருக்குது. நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக ப்ளீட்டு கொடுக்க போகிறதுனால 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 மீட்டராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக்கு 3 மீட்டர் இருக்குது. அதையும் 1.5 மீட்டராக நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக்கு மட்டும் நான் தனித்தனியாக ப்ளீட்டு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு ஒரே சேம் அளவாக எடுத்து ஒரே மாதிரியே நீங்கள் ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். நான் இங்கே செப்பரேட்டாக கொடுக்குறேன். வேஸ்ட்டு ரவுண்டில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 14 இன்ச்சஸ் வருது. ஏன்னா நான் 7 இன்ச்சு கொடுத்துருந்தோம். ஸோ 14 இன்ச்சஸ்ஸு. அது போக சீம் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வருதான்னு ப்ளீட்டு கொடுக்கும்போதே நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ப்ளீட்டு கொடுக்க போகிறோம். நான் 1 இன்ச் மாதிரி ப்ளீட்டு கொடுக்குறேன். ஒருவோட ப்ளீட்டுமே வந்து ரொம்ப டீப்பாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இன்ச் மாதிரி உள்ளே போகுது. ப்ளீட் வெளியிலேருந்து பார்க்க 1 இன்ச்சாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ளீட் வந்து 2 இன்ச்சாகவும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு வெளியிலையும் உள்ளே 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வெளியில் 2 இன்ச்சும் உள்ளுக்குள்ளே 3 இன்ச்சாவோ இல்லை உள்ளே இருக்கிற ப்ளீட் வந்து 4 இன்ச்சாவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போதே டோட்டல் மெஷர்மெண்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லைனிங் வேஸ்ட் லென்த் இருந்ததோ அதே அளவு தான் மெயின் ஃபேப்ரிக் இருக்கான்னு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ப்ளீட் எல்லாமே ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பெட்டிக்கோட்டுக்கு யோக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷர்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ சேம் மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு பெட்டிக்கோட்டுக்கும். சில சேஞ்சஸ் மட்டும். லைனிங் வந்து நெக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். சட்டையோட மெஷர்மெண்ட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நெக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே. அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லா மெஷர்மெண்ட்டுமே சேமு தான். நெக்ஸ்ட்டு ஹைட்டு மட்டும் பெட்டிக்கோட்டோட ஹைட்டு வந்து 13.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரவுண்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு ரவுண்டு 7 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீமு. செஸ்ட்டு ரவுண்டு 7.75 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கோட ஆர்ம் கர்வு ட்ரா பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணும்போது இன்னர் கர்வ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். யோக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ட்ரா பண்ணி ஓவராலாகவே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து நான் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக் லைனை பயா ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.25 இன்ச்சு பயா ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். ஸோ 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் நெக் லைனில் வச்சு ஓவராலாக ரவுண்ட் ஷேப்பை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பயாஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓவராலாகவே நான் நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டிச் பண்ணதை லைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து ராங் சைடு டேர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக டாப் ஸ்டிச்சு ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக்கை ராங் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போது நெக்லைன் வந்து கன்சீல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. இது வந்து பெட்டிக்கோட்டுங்கிறதுனால ஸ்லீவ்லெஸ் தான். பட் நம்ம பயா ஸ்ட்ரிப்பு கொடுத்து ஆர்ம் சைடு கன்சீல் பண்ணி எடுத்துக்கணும்.
நெக்லைன் எப்படி கன்சீல் பண்ணமோ அதே மாதிரி தான் ஆமோட சைடுமே நம்ம கன்சீல் பண்ணணும். 1.25 இன்ச் பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓவராலாக டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா ராங் சைடு டேர்ன் பண்ணி அந்த 1 சென்டிமீட்டர் இருக்குல்லையா அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஆர்மையும் நான் வந்து கன்சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பெட்டிக்கோட்டாக தைச்சோம் இல்லையா, யோக் சைடு யோக்கையும் ஸ்கர்ட்டையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் நான் வந்து ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளீட் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க, ஈவனாக இருக்கணும். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்கர்ட் பார்ட்டில் ப்ளீட் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் ப்ளீட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டோட யோக்கையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரி பேக்கோட ஸ்கர்ட்டையும் யோக் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் அட்டாச் பண்ணால் ஸ்கர்ட் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு மெட்டீரியலுமே ராங் சைடு டேர்ன் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. ஆர்ம்லேருந்து ஸ்கர்ட் பார்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே அலைன் பண்ணி 1.5 இன்ச்சஸ் சீமு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். ஸோ பின் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. லைனிங் ஃபேப்ரிக் பாட்டமில் ராஜஸை கவர் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் ஆர்ம்லேருந்து ஸ்கர்ட்டோட பாட்டம் வரைக்கும் இன்னொரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம பெட்டிக்கோட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பட்டு பாவாடை சட்டை நல்ல ரெட் அண்ட் க்ரீன் காம்போவில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.